வேதப்படியா சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை ஆதரிக்கிறவர். இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? அல்லது வியாதியோ, அல்லது கடன் பிரச்சனையோ, அல்லது பொருளாதார தேவையோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால், இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க அருகாமையில் வந்துவிட்டால் உங்களுக்கு ஜெபம் பண்ணிவிடுவார்கள். இல்லை என்றால் நீங்க இருக்கிற இடத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கோசம் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட நற்செய்தியை நீர் கவனித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற பகுதி மால் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதியோடைய, கடன் பிரச்சனையோட, துக்கத்தோட, சமாதானம் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களை விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல அநேகர் ஆண்டவரே ஏதோ ஒரு துன்மார்க்கத்திலேயோ, போராட்டத்திலேயோ, அல்லது பிசாசின் கிரிகள் இருக்கிறார்களோ, அது எல்லாமே நீ நீக்கி போட்டு பரிசுத்தவானாக மாற்றுவீராக. அவங்க வீட்டில் ஆண்டவரே நீர் இருக்கும்படியாக, நீர் உலாவும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த யார் யார் வீட்டில் பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும்பா. ஆண்டவரே, நீரே சுகத்தை கொடுப்பீராக. நீரே ஆண்டவரே பரம வைத்தியர். நீரே ஆண்டவரே வியாதிலிருந்து விலக்குவீராக. கடன் பிரச்சனையா இருந்தால் ஆண்டவரே கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீர், ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. நீரே எல்லாவற்றையும் செய்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.